உங்க 2 பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். என்னை 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நண்டு பயல்க யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் எஸ் அஜ்மல். இது உங்கள் நண்டு பயல்க சேனலின் அறிவாளிகளின் அங்கம். முதல்ல ஒழுங்கா உட்கார கிழிஞ்சிர போது பரப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். விடுகதைக்கான வெற்றியாளர் வீடியோ இது வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம 1வது விடுகதைக்குள்ள போகலாம். 1வது விடுகதை என்னன்னா, இரவல் கிடைக்காது இரவில் கிடைக்கும். அது என்ன? 2 வார்த்தை 3 வார்த்தை. இரவல்னா கடனா? ஆமா. சரி, இரவல் கிடைக்காது ஆனா இரவில் கிடைக்கும். இரவில் கிடைக்கும். தெரியலையே, யோசிடா. அதுல சொல்ல முடியாதா? சரி, ரைட்டு. நான் மறுபடியும் கேட்கிறேன். இரவல் கிடைக்காது இரவில் கிடைக்கும். அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும். யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை தட்டி சொல்லுங்க. இப்ப வாங்க 2வது விடுகதைக்குள்ள பேரலாம். காலும் இல்லை கையும் இல்லை. கால் தானே? கால் மறக்க வச்சானே சொல்லி காலும் இல்லை கையும் இல்லை. காலும் தான் கேட்டேன். வாங்க 2வது விடுகதைக்குள்ள பேரலாம். காலும் இல்லை கையும் இல்லை, காடும் மலையும் தாண்டி நெடுங்க செல்வான். அவன் யார்? காலும் இல்லை கையும் இல்லை, காடு மலை தாண்டி நெடுங்க செல்வான். எதுவும் பறவை அந்த மாதிரியாரா? பறவைக்கு கால் இருக்கு, கை இருக்கு. கால் இருக்குல்ல, சாரி. கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சரியான பதில் சொல்லுங்க. பரிசு தட்டி செல்லுங்க. இப்போ வாங்க நம்ம 3வது விடுகதைக்குள்ள போகலாம். 3வது விடுகதை என்னன்னா, உச்சியில் குடுமி உண்டு ஆனா மனிதன் அல்ல. சரி. உடம்பெல்லாம் உரோமம் உண்டு ஆனால் குரங்கும் அல்ல. உரமம்னா முடியுதுன்னு? ஆமா. உனக்கு தான் முடியே இல்லையே. சரி, இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு. சரி, அடுத்தது ஏன்டா மறக்க வைக்க முடியல. அதாவது உருண்டை வெளி 3 உண்டு ஆனால் அது சிவனும் அல்ல. அது என்ன? சிவனுக்கு உருண்டை வெளி 3, அதாவது 2 கண்ணு நெத்தில ஒரு கண்ணு, அந்த உருண்டை வெளி. சரி சரி சரி. மறுபடியும் கேக்குறேன். உச்சியில் குடிமை உண்டு மனிதன் அல்ல, உடம்பெல்லாம் உரோமம் உண்டு குரங்கும் அல்ல, உருண்டை வெளி 3 உண்டு சிவனும் அல்ல. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும். யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அல்லங்க. இப்போ வாங்க நம்ம 4வது விடுகதைக்குள்ள போகலாம். 4வது விடுகதை கேட்க இப்ப வாங்க 4வது விடுகதைக்குள்ள பேரலாம். சரியா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். செடியில் விளையாத பஞ்சு. சரியா? தரியில் நூற்காத நூல். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா, கையில் படாத துணி. அது என்ன? படாத துணி. கையில படாத துணி. வித்தியாசமா இருக்குல்ல? செடியிலேயே விளையாத பஞ்சு உண்டா? ஈஸின்னு சொன்ன அப்படி சொல்லுவான்டா. எனக்கே ஈஸியா கேட்டிருக்கேனா? இதுவும் ஏமாற்றமா? இதுவும் ஏமாற்றம் தான். பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. வாங்க நான் மறுபடியும் கேட்கிறேன். செடியில் விளையாத பஞ்சு, தரியில் நூற்காத நூல், கையில் படாத துணி. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும். சரியான பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம கடைசி விடுகதைக்குள்ள போகலாம். கடைசி விடுகதை என்னன்னா, ஓடி படர்வேன் கொடியும் அல்ல, ஒளிகளை தருவேன் நிலவும் அல்ல. அப்புறம் வந்து வாங்க நம்ம கடைசி விடுகதைக்குள்ள போகலாம். கடைசி விடுகதை என்னன்னா, ஓடி படர்வேன் கொடியும் அல்ல. சரியா? ஒளி தருவேன் நிலவும் அல்ல, மனைகளை அலங்கரிப்பேன் மலரும் அல்ல. இதனோட வித்தியாசமா இருக்கு. ஓடி வருவேன். நீ வித்தியாசமா சொன்னால அதனால. ஆனா கடைசி விடுகதை கீழே வந்து ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. மறுபடியும் கேட்கிறேன். ஓடி படர்வேன் ஒளியும் அல்ல, சாரி, ஓடி படர்வேன் கொடியும் அல்ல, ஒளிகளை தருவேன் நிலவும் அல்ல, மனைகளை அலங்கரிப்பேன் மலரும் அல்ல. அது என்ன? கீழே வந்து ஆப்ஷன் இருக்காது. சோ நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அல்லங்க. இத்துடன் இந்த விடுகதை முடிவடைகிறது. மீண்டும் நாளை பல விடுகதையுடனும் பல பரிசுகளுடனும் உங்களிடம் சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். உங்களை எஸ் அஜ்மல். நன்றி, வணக்கம். ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டியா எர்ரா எடு 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 அக்கிரகார